வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு 3ல் இருக்கிறார். ஸோ அவர் 10ஆம் தேதி 3லும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஏதாச்சும் கடன் கேட்டதுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். வேலையில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு மனத்தில் குழப்பிக்கிறது, ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்களை போட்டு குழப்பி இருக்கிற வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது 4 3 நாளே தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து மோதல்கள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பிரயாணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்களை கொடுப்பார். அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும். புதிய வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் சில பேர் ஏற்படுத்திக்கும். சில பேர் ஒரு செஷனில் இன்னொரு செஷன் மாற்றம் படுறது. ஸோ வேலையிலே கொஞ்சம் வேறு மாநிலங்களுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் வேலை விஷயமாக ஒரு சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், தாயாருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன் 3ல் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்து பேசும்போதும் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள். ஸோ ஏதாச்சும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும்னா அதெல்லாம் இப்போ பேசினீங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது புதிய தொழில்நுட்பங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு லோன் சப்ளை பண்ணி லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குங்க. 1ஆம் அதிபதி 12ல் இருந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் அந்த லாபங்களுக்கான விஷயங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரிய தசை நடக்கிறவங்க 6ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும். வேலையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். வேலையில் புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். ஸோ வேலையில் ஒரு செஷனும் இன்னொரு இடங்களுக்கு மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு, சில பேர் வேலையே விட்டு வேறு கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 2ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு உங்களுக்கு ராசியிலே புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இது 4க்கு 3 போதே கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கு ஒரு கருத்து மோதல்கள்லாம் இருக்கும். ஒரு 15 நாளுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நிலபுலன்கள் ஏதாச்சும் விற்கணும் அப்படின்னா இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான இப்போ ஒரு கடன் பத்திரங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ்க்காக லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள், விரயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, சில பேர் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது தாயாருக்கும் முழு நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்பா அம்மாட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. வண்டி வாகன விற்பனை, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
மீன லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாதனமும் நல்ல விஷயங்கள் இருக்கும். அது கணவன் மனைவியினோட வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து மோதல் ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும். ஸோ அதை மட்டும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் இது பண்ணிப்பீங்க கடிச்சிப்பீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் மூடையில் ஆட்சி புலமோடு இருக்கும்போது அது வந்து செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக கலகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு டைம் எடுத்துங்க. ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் பண்ணுங்கள். இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் ஆனீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவாக தான் போகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா. அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூல் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஹோரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால் இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வர போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் மவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போலாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.